think think இது என்ன பேஜ் நம்பர்? think 108 பேஜ் நம்பர்ல பார்த்துட்டு இருக்கோம். Okay, complete the table given below and observe it to answer the following question. First நமக்கு என்னென்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா இதுல மீன் கொடுத்திருக்காங்க, மீடியன் கொடுத்திருக்காங்க. இப்போ வாட் இஸ் இப்போ வேல்யூஸ் 99, 100, 101. இப்போ இதுக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மீன் கண்டுபிடிக்கணும். ஸோ மீன் என்ன பண்ணும்? ஃபர்ஸ்ட் நான் போடுறேன் பாருங்க. 99 plus 100 plus 101. இப்போ 300 ஆட் பண்ணா என்ன வருது? 0, ரிமைண்டர் 1, 0, ரிமைண்டர் 1, 300 வரும். ரைட்? மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலானா எல்லா நம்பரையும் ஆட் பண்ணி divided by 3. அப்போ 300 ஆட் பண்ணா நமக்கு என்ன வருது? 300 divided by 3. That is equal to 100. அப்போ இதோட மீன் என்னன்னு பார்த்தோம்னா 100 வந்துருக்கு. சரியா? மீடியன் என்னன்னு பார்த்தோம்னா இது எல்லாமே என்ன நம்பர்ஸ்? ஆட் நம்பர். ஆட் நம்பர்னா என்னது? ஆட்னா 99, 100 அந்த ஆட் கிடையாது. எத்தனை நம்பர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா here n equals 3. 3 நம்பர் இருக்கு. 99, 100, 101 மூணு நம்பர் இருக்கு. அப்போ 3 நம்பர்னா ஆட். ஆடா இருக்கும்போது நடுவுல இருக்கிற நம்பர் தான் என்னது? மீடியன். கிளியரா? நெக்ஸ்ட் இப்போ இதுவே பாத்தீங்கன்னா 90, 100, 110. இத டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா பாருங்க 100க்கும் 99க்கும் டிஃபரன்ஸ் 1. அதே மாதிரி 100, 101க்கும் டிஃபரன்ஸ் 1. இப்போ இதுல பாத்தீங்கன்னா 10 டிஃபரன்ஸ். அப்போ கண்டிப்பா நடுவுல இருக்கிறது தான் மீனா வரும். பாருங்க 90 பிளஸ் 100 பிளஸ் 110. என்ன வரும் பாருங்க? 110 plus 90 is 200. 200 plus 100 is 300. Again 300 by 3 which is equal to 100. இது மீன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. அப்போ இதோட மீனும் என்னன்னு பாத்தீங்கன்னா 100. நெக்ஸ்ட் மீடியன். மீடியன் பாத்தீங்கன்னா இதுக்கு எல்லாமே n equals 3. n equals 3னா நடுவுல இருக்கிற நம்பர் தான் மீடியன். ஆடா இருந்ததுன்னா என்னது? இந்த பக்கம் விட்டுறணும், இந்த பக்கம் விட்டுறணும், நடுவுல இருக்கிறது தான் மீடியன் வரும். நெக்ஸ்ட் அடுத்தது பாத்தீங்கன்னா சேம் ஆன்சர் தான் வரும். ஏன்னா பாருங்க 100க்கும் 50க்கும் டிஃபரன்ஸ் 50. அதே மாதிரி இங்கே எவ்வளோ டிஃபரன்ஸ் 50. அப்போ மீன் என்ன வரும் பாருங்க? 50 பிளஸ் 100 பிளஸ் 150 by 3. ஓகே, 100 plus 150 is 150. 150 plus 150 is 300. 300 by 3 which is equal to 100 again. அப்போ 100. இதுலயும் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நடுவுல இருக்க நம்பர் என்னது? ஏன்னா n is 3, நடுவுல என்ன இருக்கு? 100. 100 தான் நமக்கு என்னவா வரும்? மீடியனா வரும். கிளியரா? இப்போ லாஸ்ட் பார்த்தோம்னா 99க்கும் 100க்கும் என்ன டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 1 தான் டிஃபரன்ஸ். ஆனா அதுவே 100க்கும் 200க்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா 100 டிஃபரன்ஸ் இருக்கு. அப்போ மீன் கண்டிப்பா நமக்கு வேற வரும். இப்போ மீன் பார்க்கலாமா? 99 பிளஸ் 100 பிளஸ் 200 by 3. நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எத்தனை இருக்கு? 3 இருக்கு. இப்போ 199, 299 எவ்வளவு? 399, ரைட்? 99, 100, 200. இப்போ 993. ஸோ 399 வரும். 300 ஆட் பண்ணினோம்னா இங்க என்ன வரும் பாருங்க? 399 by 3 is equal to, இப்போ கேன்சல் பண்ணோம்னா 1 3 is 3, 3 3s are 9, 3 3s are 9. The answer is 133. இங்க ஆன்சர் மீன் என்னன்னு பாத்தீங்கன்னா 133. ஆனா மீடியன் என்னன்னு பார்த்தோம்னா நடுவுல என்ன டேர்ம் இருக்கு? நடுவுல என்ன டேர்ம் இருக்கு? ஆட் நம்பரா இருக்கும்போது இந்த பக்கமும் இந்த பக்கம் விட்டு நடுவுல என்ன டேர்ம் இருக்கு? 100. அப்போ மீடியன் 100 தான் வரும். கிளியரா? ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ஸ் போய்க்கலாம். விச் ஆர் ஆல் த சீரிஸ் ஹேவிங் காமன் மீன் அண்ட் மீடியன்? அப்போ பார்த்தீங்கன்னா ஏ சீரிஸ்க்கு, பி சீரிஸ்க்கு அண்ட் சி சீரிஸ்க்கு மூணுத்துக்குமே காமனா மீன் மீடியன் எதுவுமே 100 இருக்கு. Why is median is same for all the 4 series? ஏன் இந்த all 4 seriesக்கும் 100 100 வந்திருக்கு அப்படின்னா because n equals 3 which is an odd number. அப்போ ஆட் நம்பரா இருக்கும்போது நம்ம நடுவுல என்ன நம்பர் இருக்கோ அதுதான் நமக்கு மீடியனா வரும். கிளியரா? ஹவு மீன் இஸ் அன்சேஞ்ச்டு இன் த சீரிஸ் ஏ பி அண்ட் சி. இப்போ பாத்தீங்கன்னா மீன் ஏபிசில ஏன் 100 தான் வந்திருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா பிகாஸ் த டிஃபரன்ஸ் நான் இங்க சொன்னேன்ல பாருங்க 100 நடுவுல இருந்து 100க்கும் 99க்கும் டிஃபரன்ஸ் 1 தான். அதே மாதிரி 100க்கும் 101க்கும் டிஃபரன்ஸ் 1 தான். இங்க 10 10 டிஃபரன்ஸ், இங்க 50 50 டிஃபரன்ஸ். இங்க டிஃபரன்ஸ் சேமா இல்லாதனால தான் நமக்கு என்ன வரல? மீன் சேமா வரல. ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தோம்னா the difference between numbers are equal. The difference between numbers
are equal. சரியா? What change is to be made in the data so that mean and median of D series is equal to other series. இப்ப என்ன சொல்றாங்க? Dல நம்ம என்ன சேஞ்ச் பண்ணா நமக்கு சேமா வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப பாத்தீங்கன்னா D என்ன கொடுத்திருக்காங்க? 99, 100, 200. அப்போ நமக்கு மீன் வந்து 100 தான் வரணும். ஏன்னா மீடியனும் என்னது 100. மீடியன் இதுல 100ன்னு நமக்கு தெரியும். சரியா? அப்போ மீன் 100 தான் வரணும் அப்படின்னா பாருங்க 100 போட்டுக்கணும். இதுல இருந்து 2 கம்மியா இப்போ 98 இங்க எழுதுறோம்னா இங்க 102. ஸோ சேம் டிஃபரன்ஸ். இங்க 98க்கும் 100க்கும் 2 டிஃபரன்ஸ், 100க்கும் 102க்கும் சேம் டிஃபரன்ஸ். இப்போ மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 300 வரும். ஸோ ஹியர் 300 டிவைடட் பை 3 which is equal to 100. அதே மாதிரி மீடியன் இஸ் 100. சரியா? சேம் டிஃபரன்ஸா இருக்கிறத நம்ம எது வேணா எழுதலாம். 98, 100, 102 எழுதலாம். அல்லது 95, 100, 105 எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா 95க்கும் 100க்கும் 5 டிஃபரன்ஸ், 100க்கும் 105க்கும் 5 டிஃபரன்ஸ். இப்போ இதுக்கு மூணுத்தையும் ஆட் பண்ணா என்ன வரும்? 300 வரும். 300 divided by 3 again 100 is mean and median is also 100. சரியா? இந்த மாதிரி நிறைய டேட்டாஸ் நம்ம எழுதலாம்.